வணக்கம். இன்றைக்கி கிள்ளு வத்தல் போட போகிறோம். இந்த மாவை காய்ச்சி அரை மணி நேரமாக மூடி வச்சாச்சு. இப்போ இதில் கலக்கிறதுக்கு சாமான்லாம் போடுறேன். இதில் ஏற்கனவே ஒரு 5-6 பச்சை மிளகாய், கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றி கிண்டி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் ரொம்ப கொதிக்கிறப்பயே நம்ம காய்ச்சிறப்பயே போடக்கூடாது. இப்போ இறக்கி வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு கலந்து இப்போ கிள்ளு வத்தல் போட போகிறோம். இதை வச்சு இது ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு ஜீரகம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். அடுத்தது ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். ஒரு அரை மூடி எலும்பிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துப்போம். ஒரு 2 கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துப்போம். கொஞ்சம் இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கிண்டி விட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நாள் ஆறட்டும்ட்டு வச்சுருக்கேன். ஆறட்டும். வத்தல் கிள்ளி வச்சாச்சு. எல்லாம் எப்படி காயுது பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு மீந்தது. இந்த வத்தல்லாம் நேற்றி போட்டது காஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்தாச்சு துணியை விட்டு. பாய். நன்றி.